தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட உசிலம்பட்டி பகுதியில் தான் நாம இப்போ இருக்கோம். இப்போ வந்து தங்கத்தமிழ் செல்வனு தினகரன் போன வட்டம் ஒரே கூட்டாளந்து வந்தவங்க. அதனால அந்த வட்டம் அவர் விலகிக்கிட்டாருன்னா அவர் நல்லா இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் டப்பா இருக்கு. தங்கத்தமிழ் செல்வன் தினகரன், தங்கத்தமிழ் செல்வன் ஏற்கனவே இப்போ இருந்தார். ஆனால் இந்த தடவை ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் டிடிவிக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெண்டு பேருமே போட்டிடுறாங்க. ரெண்டு பேருமே வந்து சரியான வேட்பாளர் தான். இது வரைக்கும் அதிமுக ஜெயிச்சிருக்கு. இந்த எலெக்ஷன் வச்சாலும் 20,000 ஓட்டு அதிமுக கூட வரும். டிஎம்கே தான் தங்கத்தமிழ் செல்வன் தான். இல்லை இங்கே வந்து வாய்ப்பு நிறையா இருக்கு. மக்கள் வந்து இங்கே எதிர்பார்க்குறாங்க. இது பக்காவா ஏடிஎம்கே கோட்டது. இந்த ஓட்ட உடைக்கிறாங்க. டிஎம்கே தான் வரணுன்ற மாதிரி. அது வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மக்கள் வந்து இன்னும் கருத்து கணிப்பு வரல. மாறி மாறி போறதுனால அந்த செல்வாக்கு எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. ஸ்டாலினா அம்மா அந்த சின்னத்தை வந்து காப்பாற்றணும். நாங்க அந்த சின்னம் தோத்து போனா பெரிய அசிங்க கட்சிக்காரனுக்கு போறோம். அது இந்த சின்னம் இருக்குல்ல, அழியாத சின்னம். ரெண்டு ரெட்டலன்றது வந்து ஒரு எம்ஜிஆர் ஒரு இலை, அம்மா ஒரு இலை. அம்மா கட்டி காத்த அந்த சின்னத்தை அழிக்க யாரும் விரும்பல. இந்த எம்பி எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் வந்து யார் வருவான்றது யாருக்குமே கன்ஃபார்மாக தெரியாது. ஓகே, எல்லாரும் இந்த தொகுதி வந்து எல்லாருக்குமே குழப்பமான ஒரு தொகுதியாக தான் இருக்குது. குரு ஜெயிப்பாரா சிஷியன் ஜெயிப்பாரா? சிஷியன் தான் ஜெயிப்பாரு. குரு எப்படி சிஷியன் ஜெயிப்பாரு? சிஷியன் வந்து எல்லாத்தையும் பழைய தாருல குரு ஆயிட்டாரு. குருவாயிட்டாரு. குருவுக்கு மிஞ்சிட்டாரு. ரெட்டலையா? இப்போ தலைமையே இல்லாம இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஏன் அப்படி? அம்மா இல்ல, எடப்பாடி பழனிசாமி மேல நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனாலும் ஏன் ரெட்டலைக்க போறீங்க? என்ன நடந்தாலும் ரெட்டலையை மாத்த மாட்டீங்க. இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட உசிலம்பட்டி பகுதியில தான் நாம இப்ப இருக்கோம். இந்த மக்களவை தேர்தலில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க, யாரு ஜெயிக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்கிற பல விஷயங்களை அவங்கள்ட்ட பேசலாம் வாங்க. இப்போ வந்து தங்கத்தமிழ் செல்வனு தினகரன் போன வட்டம் ஒரே கூட்டாளந்து வந்தவங்க. அதனால அந்த வட்டம் அவர் விலகிக்கிட்டாருன்னா அவர் நல்லா இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் டப்பா இருக்கு. யாரு விலகுனா யாருக்கு நல்லது? தினகரை விலகுனா தான் தங்கத்தமிழ் செல்வனுக்கு. ஏன்னா தினகரை வந்து லீடர், தங்கத்தமிழ் செல்வன் வந்து அவருடைய சிஷியர்கிட்ட தோத்துட்டாருண்டா சங்கடம் இல்லையா? அதுக்காக சொல்லுவோம். டிஎம்கே தான் தங்கத்தமிழ் செல்வன் தான். அவரு ஒரு லீடரு, அவரோட சிஷியன் இவருன்னு சொல்றாங்களே. இல்ல இங்க வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு. மக்கள் வந்து இங்க எதிர்பார்க்கறாங்க. இது பக்காவா ஏடிஎம்கே கோட்டது. இந்த ஓட்ட உடைக்கிறாங்க. டிஎம்கே தான் வரணும்ன்ற மாதிரி. ஏடிஎம்கே கோட்டைக்குள்ள உடைக்கணும் முடிவு பண்ணி. ஆமா, இது உள்காடு எல்லாமே ஏடிஎம்கே தான். பக்காவா ஏடிஎம்கே தான். ஆனா தங்கத்தமிழ் செல்வனுக்கு எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் பவர் இருக்கான்னு தெரியல. இருக்குண்டா இங்க உள்ள ஆளு பூராமே ஒரு இடத்தை சேர்ந்தவங்க. சரி இந்த வட்டம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், கொஞ்சமாவது பாராளுமன்றத்துல மேல போட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஆள் பேசுறதுக்கு ஆள் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, தங்கத்தமிழ் செல்வன் அப்படிப்பட்டவரா இருப்பார்னு நினைக்கிறீங்க? ஆமா, கூப்பிட்டதுக்குள்ள ஓடிடுவாரு. இருந்தாலும் இந்த வட்டம் அவருக்கு நல்ல வாய்ப்பு. அம்மா அந்த சின்னத்தை வந்து காப்பாற்றணும். நாங்க அந்த சின்னம் தோத்து போனா பெரிய அசிங்க கட்சிக்காரனுக்கு போறோம். அது இங்க அவங்கள்ட்ட கூட்டணியே இல்ல பெருசா. பாஜக கூட்டணி பலமா, கட்சிக்கார ஓட்டு போட்டா போதும். தினகரன் அம்மா வாரிசா பாக்கலையா நீங்க? அதெல்லாம் கிடையாது. அந்த சின்னம் இருக்குல்ல, அழியாத சின்னம். ரெண்டு ரெட்டலன்றது வந்து ஒரு எம்ஜிஆர் ஒரு இலை, அம்மா ஒரு இலை. அம்மா கட்டி காத்த அந்த சின்னத்தை அழிக்க யாரும் விரும்பல. பூரா பேர் ரெட்டலுக்கு ஓட்டு போட மக்கள் ரெடியா சேர்க்காங்க. தினகரனை பையன் மாதிரி பார்த்தாங்களே ஜெயலலிதா. அன்னைக்கு பார்த்தாங்க, அந்த அம்மாவே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கல்ல. அதனால அவரு இங்க தோல்விதானா? தோக்குறாரு, ஜெயிக்கல. நாங்க போடுறது போற அந்த ஏரியாவோட ரெட்டலி போடுவாங்க கட்சிக்காரன். அவருக்குன்னு இருந்தா ஜெயிச்சு போடும். ஓகே, இல்லைன்னா அது என்ன செய்யுது? பாஜக கூட கூட்டணியில நிக்கிறதுனால அதெல்லாம் கிடையாது. பாஜகவுக்கெல்லாம் முஸ்லிம் தொகுதியில 5000 ஓட்டு இருந்தேன். அது கூட்டம் போட்டதெல்லாம் ஜெயிச்ச சரித்திரம் கிடையாது. எப்படி மக்கள் மனசுல இருக்கு. பாஜக கூட்டணியில தினகரன் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காரு. அதெல்லாம் தொழில 5000 ஓட்டு வந்து என்ன செய்ய போகுது? சரி,
அம்மா சின்னத்துக்காக ஓட்டு போட ஆள் ரெடியா இருக்கு. ரெண்டு பேருமே போட்டிடுறாங்க. ரெண்டு பேருமே வந்து சரியான வேட்பாளர் தான். இதில் ரெண்டு பேரில் யார் வந்து வெற்றி பெறுவாங்கன்றது சரியாக கணிக்க முடியாத சூழ்நிலை இப்போதைக்கு உசிலம்பட்டியில் ஓடிட்டு இருக்கு. ரெட்டலையா? இப்போ தலைமையே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் அப்படி? அம்மா இல்ல, எடப்பாடி பழனிசாமி மேல நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனாலும் ஏன் ரெட்டலைக்க போறீங்க? என்ன நடந்தாலும் ரெட்டலையை மாத்த மாட்டீங்க. ஆட்சி எப்படி நடத்துறாங்க அதெல்லாம் பார்த்து ஓட்டு போறது. ஆட்சியெல்லாம் இப்ப என்ன நடத்துறாங்க? விலை எவ்வளவு விலை உயர்வு ஆகி போச்சு. முதல்ல எல்லா விலையும் கம்மியா இருந்துச்சு. யார் எடப்பாடி ஆட்சியிலையா? இப்ப இந்த ஆட்சியில எவ்வளவு விலை கூடிருச்சு. இல்ல எப்ப கம்மியா இருந்ததுன்னு கேக்குறேன். முதல்ல கொஞ்சம் இந்த ஆட்சியில தான் ரொம்ப எல்லா விலையும் கூடிருச்சு. உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வருதா இல்லையா? எனக்கு அதெல்லாம் நான் வாங்குறது இல்ல. ஏன்? எனக்கு என்ன பணம் வாங்குறேன் இல்ல, 1200 ரூபாய் வாங்குறேன். ஓ ஓகே ஓகே. வீட்டுக்காரங்க. சரி சரி சரி. 1200 ரூபாய். ஓகே 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 ஓகே. மத்தபடி உங்க கூட பேசுறவங்க எல்லாம் இந்த 1000 ரூபாய் மாசம் வாங்குறவங்க சந்தோஷப்படுறாங்களா? சந்தோஷப்படுறாங்க. எல்லா விலையும் கூடிட்டாங்கன்னு அது வருத்தம் பண்றாங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. சரிங்க. சந்தோஷம் பண்றாங்க. 1000 வாங்க முடியும், எல்லா விலையும் கூடி போச்சு அப்படின்னு வருத்தமும் இருக்கு. தங்க தமிழ்ச்செல்வன் நிற்கிறாரு. அவர் வந்து அண்ணா திராவிட கழகத்தின் மூலமா நின்றவர். இப்ப திமுக நிற்கிறாரு. அப்படின்னும் போது அவருக்கும் செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு பேரே வந்து தமிழ்ச்செல்வன் மட்டும்தான். தங்க தமிழ்ச்செல்வன் பேரை உருவாக்கி கொடுத்ததே வந்து அம்மா தான். அந்த அம்மாவுக்கு ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நின்றுட்டாரு. அப்படின்னும் போது அவருக்கும் அந்த செல்வாக்குன்றது குறைஞ்சிருச்சு. தினகரன் அவர்களுக்கும் செல்வாக்கு ஓரளவு நல்லாவே இருந்தது. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன் டயத்துல எங்கிட்ட தினகரன் இங்கே நிற்க போறாரு, அப்போ அவரு தான் வெல்வாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் இப்பயும் அதையுமே அவங்களுக்கும் எடுத்துக்கிட்டாங்க. பிஜேபி எல்லாருமே தெரியும், பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக தான் தமிழ்நாடே இருக்கு. பிஜேபியோட கூட்டணி செஞ்சனால அவருக்கும் இப்போ வந்து செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. அதனால இந்த எம்பி எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் வந்து யார் வருவான்றது யாருக்குமே எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஓகே. எல்லாரும் இந்த தொகுதி வந்து எல்லாருக்குமே குழப்பமான ஒரு தொகுதியாக தான் இருக்கிறது. ஓகே. அதே மாதிரி இளைஞர் ஓட்டுகள் எல்லாமே இப்போதைக்கு எல்லாருமே அநீதி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இளைஞர் ஓட்டுகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு மாறிடுச்சு. அதிமுக இது வரைக்கும் கூட வரும். இது வரைக்கும் அதிமுக ஜெயிச்சிருக்கு. இந்த எலெக்ஷன் வச்சாலும் 20,000-30,000 ஓட்டு அதிமுக தான் கூட வரும். இப்பயும் அதிமுக தான் ஜெயிக்கும். தினகரன் நின்னாலும் தினகரில் வந்து நல்ல வாய்ஸ் கிடையாது. அவரு கட்சி அப்புறம் மாறிட்டாங்க. அவர் வந்து பழைய காலத்துல முதல் இருந்தாரு. திண்டுக்கல் பெரியவர் தேனி தொகுதி இருக்கில் இருந்தாரு. அப்ப இந்த தொகுதியில இல்ல. ஓகே. இப்போ அவருக்கு இப்போ வந்து வயசு கிடையாது. அவருக்கு கட்சியில இருந்தவங்க கூட மாறிட்டாங்க. தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அவரு 2 தடவை தோத்துருக்காரு. 3ஆவது தடவை நிக்கிறாரு. அவரு வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கிருந்து ஒரு ஏடிஎம்கே தொகுதி பொறுத்த வரைக்கும் 30,000 ஓட்டு ஏடிஎம்கே. நாளைக்கு ஸ்டாலின் ஜெயிப்பான்னு நினைச்சுக்கிறோம். எப்படியா ஸ்டாலினா ஜெயிப்பான்னு நினைச்சுக்கிறோம். நீ எப்படியா 1000 ரூபாய் வாங்குறதுக்காக நான் நினைச்சுக்கிறீங்க. நீ எப்படியா தெரியாது. 1000 ரூபாய் வருதா? சரியா வருது. அது உங்க மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்களா? சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்றாங்க அதை பத்தி பேசுறாங்க? அதை பத்தி இனிமே பேசுவாங்க பார்த்துட்டு. கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க. ஆட்சி நல்லா பண்றாருன்னு நினைக்கிறீங்க. 1000 ரூபாய் கொடுத்ததா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? வேற விஷயங்கள் என்ன? 1000 ரூபாய் வாங்குறதுனால பெருசா உள்ள கொடுக்குதா? 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதனாலதான். தங்க தமிழ்ச்செல்வன் தினகரன். தங்க தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே இப்ப இருந்தாரு. போட்டி ஒரு பரிசு வீட்டில் போட்டி ஓட்டாரு. அவர் தான் வர வேண்டிய சூழ்நிலை. ஆனால் மாறிடுச்சு. ஆனால் இந்த தடவை ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் டிடிவிக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. டிடிவி வேற ஊருக்காரரே. வேற ஊருக்காரனால முதல் இருந்து எம்பியா இருக்கும் முஷில் அங்கே ஏற்பட்டது உள்காட்டில் நல்லா செஞ்சிருக்காப்புல. ஏற்பட்ட நல்லா செஞ்சிருக்காப்புல. சின்னம்லாம் முக்கியம் இல்ல, சின்னத்துல நின்னாலும் ஜெயிச்சிருவாரா? வாய்ப்பு இருக்கு. டிடிவி தினகரன் வந்து ஆரம்பத்துல இருந்து எங்கிட்ட எம்பியா இருந்து எங்களுக்கு மக்களுக்கு வந்து நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. ஒன்று இவர் வந்து மாவட்ட செயலர் இப்போதான் போயிருக்காரு. தங்க தமிழ்ச்செல்வன் அவர் சூழ்நிலை எப்படி இருக்குன்றத சொல்ல முடியாது. இப்போ வந்து டபுளா தான் நிக்குது. தினகரன் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக 3ஆ நிற்கும் போது யார் ஜெயிப்பாங்க? அது வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மக்கள் வந்து இன்னும் கருத்து கணிப்பு வரல. ஏன்னா டிடிவி தினகரன் வந்து முன்னாடி வந்து இந்த ஏரியாவில் வந்து எம்பியா இருந்து நல்லா மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. ஒன்று தங்க தமிழ்ச்செல்வன் வந்து அந்த ஏரியாக்காரர் தான், நாராயணத்தவன்பட்டி தான் அவரு சொந்த ஏரியா. அவர் ஏற்கனவே ஆண்டி வீட்டில் வந்து எம்எல்ஏவை இருந்தவர். 2வது வாவசாய்க்கு எம்பியா வந்து போனவர். அந்த செல்வாக்கு வந்து இப்போ ஒரு
மாறி மாறி போறதுனால அந்த செல்வாக்கு எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் வந்து குரு சிஷ்யன். அவர் வந்து அதிமுக வந்து குருவா இருந்தாரு தினகரன். இவர் வந்து சிஷ்யன். ஆனா வந்து அன்னைக்கு வந்து அன்றைய காலத்துல வந்து இவர் வந்து ஒரு தெளிவான ஒரு வந்து அதிமுக வந்து அவங்களுடைய செயல்பாடு பிடிக்காம வந்து அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் வந்து விலகி வந்துட்டாரு. திமுக கொள்கை வந்து இப்போ அவங்களுடைய கொள்கையில் வந்து செயல்பாடு நல்லா இருக்கு, சரியா இருக்கு, மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்க. ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்து குரு ஜெயிப்பாரா சிஷ்யன் ஜெயிப்பாரா? சிஷ்யன் தான் ஜெயிப்பாரு. குரு எப்படி சிஷ்யன் ஜெயிப்பாரு? சிஷ்யன் வந்து எல்லாத்தையும் பழையிட்டாருல, குரு ஆயிட்டாரு. குருவுக்கு மிஞ்சிட்டாரு.